வியாழன் கிரகத்துல வாயுக்களாலான வண்ண பட்டைகள்னு சொல்லக்கூடிய கலர்ட் பேண்ட்ஸ் இருக்கு. இந்த வாயுக்கள் ஏன் ஒன்னோடு ஒண்ணு கலப்பதில்ல? வியாழனோட இந்த கலர்ட் பேண்ட்ஸ் எல்லாம் வளிமண்டலத்துல நிலையான ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் எதிரெதிர் திசையில மிக அதிக வேகத்துல பாயுது. இந்த காற்று நீண்ட தொடர்ச்சியான பாதைகள்ல பாயறதுனால அதெல்லாம் வெவ்வேறு அடுக்கு வாயுக்களா பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்க வேதியியல் வேறுபாடுகளால மற்றும் வெப்பநிலை வேறுபாடுகள் டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் அண்ட் கெமிக்கல் டிஃபரன்சஸால இந்த மாதிரி கலர் பேட்டர்ன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. வியாழன்ல இருக்க கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்க மிகப்பெரிய புயல் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா இதே மாதிரி எப்படி இவ்வளவு வருஷங்களா இருக்கு? பூமியில இருக்க புயல்கள் நிலத்தை தாக்கும் போது பலவீனம் அடையும். வியாழன் கிரகத்துல நிலம்னு நிலவே இல்லை. இது முழுக்க வாயுவால மட்டுமே ஆன ஒரு கோள். எனவே அதுல இருக்க இந்த மிகப்பெரிய புயலை மெதுவாக்க இங்க எந்த ஒரு அமைப்பும் இல்ல. இது ரெண்டு சக்தி வாய்ந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொல்லக்கூடிய ஜெட் நீரோட்டங்களுக்கு இடையில அமைந்திருக்கு. இந்த ஜெட் நீரோட்டங்கள்லாம் இந்த புயலை ஒரு பகுதியில சிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த புயல் அங்கிருந்து விலகி செல்லாமையும் அது தடுக்குது. கிரகத்தோட சக்தி வாய்ந்த சுழற்சி மற்றும் வலுவான காரியாலிஸ் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகள் பெரிய புயல்களை நீண்ட காலத்துக்கு நிலையா வச்சிருக்கு.